சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 24, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ்ல பாருங்க, ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கெயால்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது இந்திய பிரதமருக்கு கொடுத்திருப்பாங்க. இது எந்த நாட்டின் உயரிய விருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் மூலம் எந்த நதிக்கான நீரிணை மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலே இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ எந்த நதிக்கான நீரிணை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நேத்ராவதி நதிக்கான நீரிணை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் ஆப்ஷன் ஏல திபாங் நதி அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. சமீபத்திய காலங்களில் இந்திய பிரதமர் அவர்கள் அந்த நதிக்கு இடையில பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழால கலந்திருப்பாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். அந்த பாலம் மட்டும் கட்டி முடிச்சுட்டா இந்தியாவிலேயே மிகவும் உயரமான பாலமாக அது பார்க்கப்படும் அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சிப்ரா நதி அப்படின்றது மத்திய பிரதேசத்தில் இருக்கு. ஸோ இந்த நதி ரொம்பவும் மாசடைந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய காலங்களில் CAG ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிச்சா அடுத்து வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திராவதி அப்படின்றது கோதாவரியோட கிளையாறு. ஆனா நம்ம ஆறு சார்ந்து இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போறது இல்ல. ஆபரேஷன் இந்திராவதி அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சிருந்தோம், அதை ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ ஹட்டி அப்படின்ற ஒரு நாட்டில இருந்து இந்தியர்களை மீட்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் ஆபரேஷன் இந்திராவதி அப்படின்ற படிச்சிருந்தோம். ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, நேத்ராவதி நதிக்கான நீரிணை மேம்பாட்டு திட்டத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். சரி வாங்க இது சார்ந்த விவரங்கள் வேற என்ன சொல்றாங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வு புதுடெல்லியில தற்பொழுது நடந்திருக்கு. அங்கதான் இந்த திட்டமும் தொடங்கி வச்சிருக்காங்க. சோ நேத்ராவதி நதின்னு சொல்றேப்பா, அது எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. சோ இந்த திட்டம் இந்த நதியில எங்க செயல்படுத்துறாங்க? மங்களூர் அப்படின்ற இடத்துல செயல்படுத்துறாங்க. சோ சிறப்பு என்னண்டா, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல நேத்ராவதியும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. சோ அரபிக்கடல்ல அல்டிமேட்டா இது கலக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானே இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. சோ அவங்க பத்தின விவரங்களை பார்க்கலாம். இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. அப்ப சட்டத்தின்பால் கிரியேட் பண்ண அமைப்பு. சோ அந்த சட்டம் எப்போ வந்தது? 2010 வந்தது. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 ஞாபகம் வச்சுக்கணும். சோ தலைவர் அப்படின்றவங்க எப்படி நியமனம் செய்யறாங்க அப்படின்னா, அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோடு கலந்தாலோசனை பண்ணிய பிறகு மத்திய அரசாங்கம் நியமிப்பாங்க அப்படின்றது தெரியணும். சோ முதன்மை அமர்வு இடம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலை பொறுத்த வரைக்கும் டெல்லியில தான் இருக்கு. ஆனா இன்னும் பிற அமர்வு இடங்கள் இந்தியாவில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது போக போபால், பூனே, கொல்கத்தா போன்ற இடங்கள் இருக்கு. முதன்மை அமர்வு இடத்தை தவிர்த்து 4 இடங்கள்ல இந்தியாவில் பிற அமர்வு இடங்கள் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு இருக்கு அப்படின்றது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்ந்துதானே படிச்சோம். ஸோ அது சார்ந்து ஓரிரு தகவல்கள் மட்டும். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 நாம நல்லாவே படிச்சுட்டோம். ஸோ இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்குல்ல, ஸோ இவங்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது இவங்களுடைய பிரதானமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுது. ஸோ தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010 உருவாக்கப்பட்டிருந்தாலும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த அதீத மாசு வெளியேற்ற வழக்குகளை இவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்ந்து ஓரிரு தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தீர்ப்பாயங்கள் சார்ந்தே பார்க்க போறோம். சோ தீர்ப்பாயங்கள் தொடர்பாக சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பின் 15வது பிரிவுல தீர்ப்பாயங்கள் பற்றி விளக்குகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியா? இல்ல. 14A தான் ட்ரிபியூனல் பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? பார்ட் 14A அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப கொடுக்கப்பட்ட விஷயம் ஒன்னு தவறு. அதுக்கப்புறம் விதி 323A நிர்வாக தீர்ப்பாயங்களை விளக்குகிறது. விதி 323A அதாவது B மற்ற தீர்ப்பாய
தீர்ப்பாயங்களை பற்றி விளக்குகிறது. கரெக்டா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல ஆர்டிகல் 323A-வும் ஆர்டிகல் 323B வந்து மற்ற ட்ரிபியூனல்ஸை பத்தி விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி அப்படின்னு தெரியணும். அப்ப கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல 2 மட்டும் சரி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ இப்போ நாம எப்படி படிச்சிருக்கோம்? கரண்ட் அஃபேர்ஸ்ல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் மூலமாக நேத்ராவதி நதிநீர் நீரிணை மேம்பாட்டு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு விஷயம் படிச்சோம். சோ பசுமை தீர்ப்பாயம் சார்ந்தே ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்த்தோம், தீர்ப்பாயம் சார்ந்தே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தோம். இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி நாம நிறைய விஷயங்களை படிச்சுட்டு இருக்கோம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களே, உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது நாளடைவில் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ஸோ ப்ளீஸ் என்ன என்கரேஜ் பண்ணும் விதமாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது முழுமையா பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான இரண்டாவது கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட அரிசி ரகமாகிய பாஸ்மதி எந்த நாட்டில் பெயர் மாற்றி பயிரிடுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாஸ்மதி அரிசி அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி, ஏற்றுமதிக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி. இந்த அரிசியோட ரகத்தை வேறு நாடு என்ன பண்றாங்க அப்படின்னா வேறு ரகங்களின் பெயர்ல பயிரிடுறாங்க, அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நாடு இந்திய நாட்டின் பாஸ்மதி அரிசியை வந்து பயிரிடுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் பயிரிடுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சமீபத்திய காலங்களில் இந்தியாவில் உள்நாட்டு அரிசி விநியோகம் நல்லா இருக்கணும், விலை ஏற்றம் அதிகமாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருந்தோம். அப்போ கூட பாஸ்மதி அரிசிக்கு நாம தடை விதிக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மட்டும் நாம ஏற்றுமதியை ஊக்குவிச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த அரிசியை ஏற்றுமதி பண்ற மாதிரியே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சாதாரண அரிசி ஏற்றுமதி பண்ணாங்க, அதையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ சிங்கப்பூர் கூட அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க ஒரு நாடுக்கு மட்டும் நீங்க விலக்கு அளிக்கலாமே, எங்களுக்கு ஏற்றுமதி நீங்க பண்ணாதான் நிறைய சோர்சஸ் இருக்கு அப்படின்ற விஷயங்களாம் ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க இந்தியாட்ட. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நேபாளம், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலத்தின் வாயிலாக நிலவழியாக நம்ம அரிசி ஏற்றுமதியை தடை பண்ணி வச்சிருந்ததுனால நிலவழியாக அந்த நேபாள நாட்டுக்கு வந்து நிறைய அரிசிகள்லாம் கடத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதில் ஜஸ்ட் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சீனா அப்படின்றது எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, வீரிய விதை வித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் IR8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசியை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் வந்து இந்தோனேஷியாவை சார்ந்த ஒரு குட்டா அப்படின்ற ஒரு ரகமும், அதுக்கப்புறம் சைனாவை சார்ந்த ஊஜன் அப்படின்ற ஒரு நகரமும் ஊஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகமும் சேர்ந்து தான் வந்து IR8 அப்படின்றது உருவாக்குனாங்க. ஸோ அதை நாம ஞாபகப்படுத்திட்டாச்சு. ஓகேங்களா? தற்பொழுது நம்ம என்ன படிச்சுக்கோன்னா, பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட அரிசி ரகமாகிய பாஸ்மதி அரிசியை அவங்க சட்டவிரோதமாக பயிரிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தானால் பெயரிடப்பட்டவை என்ன பெயரிட்டு இருக்காங்க, அவங்க பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, சட்டவிரோதமாக அந்த பெயர்ல சாகுபடி செய்யறாங்க. இந்தியா சார்பாக யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா? IARI அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதிர்ப்புக்கு காரணமான விஷயம் என்ன, இந்திய விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் நலனை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 2022 2023 ஏற்றுமதியான நறுமண அரிசி வகைகள்ல மொத்தம் 5.5 பில்லியன் டன் அளவுக்கு ஏற்றுமதி ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆண்டுல இவ்வளோ ஏற்றுமதியில 90% பாஸ்மதி அரிசி தான் வந்து ஏற்றுமதி ஆகிடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய பாஸ்மதி ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா பூசா பாஸ்மதி, கிசான் பாஸ்மதி, இது இந்தியாவுடைய ரகம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிராண்டுடைய பேரை மட்டும் மாற்றம் செஞ்சு அவங்க சட்டவிரோதமாக விளைவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உறுதுணையான சட்டம் நாம கிளைம் பண்றதுக்கு அப்படின்னா விதை சட்டம் 1966 படி அது பதிவிட செய்யப்பட்டிருக்கு. தாவர வகைகள் மற்றும் விவசாயிகள் உரிமைகள் சட்டம் 2001 அந்த வீரிய வகை விதைகள் பாஸ்மதி அரிசி ரகங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அப்பவே வந்து விவசாயிகள் இதை பயன்படுத்தலாம், ஆனா வேற்று நாடுகள் இதை பயன்படுத்த முடியாது அப்படின்ற கூறுகள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட அரிசி ரகமாகிய பாஸ்மதி அரிசியை வந்து பாகிஸ்தான் வந்து சட்டவிரோதமாக பயிரிடுறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நிறுவனம் யாரு, IARI, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். அவங்கள பத்தி தான் ஸ்கூல் புக்ல படிக்க போறோம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வேளாண்மை சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க. பயிற்றுவித்தல் விரிவாக்கத்திற்கான ஒரு தேசிய நிறுவனமாக பார்க்கப்படுது. இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தை பூசா நிறுவனம் என்றும் பொதுவாக அழைப்பாங்க. சோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம்
என்ன ICAR அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் இதற்கு நிதி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1970ஆம் ஆண்டில் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஆராய்ச்சிக்கு இந்த நிறுவனம் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ தேசத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு உதவியாக பல சிறப்புமிக்க மகசூல் தரக்கூடிய அரிசி ரகங்களை இது வந்து என்ன பண்ணிருக்கு, உருவாக்கி இருக்கு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்மதி அரிசி பத்தி தானே படிச்சோம். சோ அது பத்தி ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ்மதி அரிசி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லான்செட் ஆய்வின்படி இந்தியாவின் கருவுறுதல் விகிதம் பற்றிய கூற்றுக்களில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மருத்துவ ஆய்வு இதழ் தான் லான்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க ஒரு ஆய்வு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் பத்தி, கருவுறுதல் விகிதத்தை பத்தி வெளியிட்டிருக்காங்க. அதுல குறிப்பிட்ட தகவல்ல சரியான தகவலை நீ பிக் பண்ணி எடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1950ல இந்தியாவின் எஃப்ஆர்னா ஃபெர்டிலிட்டி ரேட், கருவுறுதல் விகிதம் அர்த்தம். இந்தியாவில் 1950ல கருவுறுதல் விகிதம் 6.8 இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அப்படின்னு கேட்டா கரெக்டா. அப்பா கருவுறுதல் விகிதம்னா என்னப்பா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா. ஒரு பெண்ணுக்கு ஒரு வாழ்நாள்ல எத்தனை குழந்தை பிறக்கும் அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியதான் கருவுறுதல் விகிதம். 1950ல சராசரியாக ஒவ்வொரு பெண்ணும் 6 குழந்தைகள் பெற்றிருக்காங்க அப்படின்றத மீனிங். ஓகேங்களா. சோ லான்செட் ஆய்வுல இது சொல்லிருக்காங்களா, சொல்லிருக்காங்க. கரெக்டா தான் அப்ப இருந்ததா, கரெக்ட் தான். சோ 2021ல இந்தியாவின் நிலை கருவுறுதல் விகிதத்துல சொல்றாங்க 1.91 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சராசரியாக 2 குழந்தைகள் ஒரு தாய்மார் வந்து பெற்றிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க 2021 படி. ஓகேங்களா. இதே 2050ல இந்தியாவின் நிலை எப்படி மாறப்போகுது அப்படின்னா 1.3 மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. 2100ல 1.04 மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் லான்செட் ஆய்வு அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டதான். கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் சரியாக இருக்கிறதுனால ஆல் கரெக்ட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரி வாங்க இது சார்ந்து வேறு என்ன விவரங்கள் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மொத்த கருவுறுதல் விகிதம், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்ன? ஒரு பெண்ணின் வாழ்நாளில் பிறந்த குழந்தைகளின் சராசரி எண்ணிக்கையை தான் ஃபெர்டிலிட்டி ரேட், கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்றோம். சோ கருவுறுதல் விகிதத்துல மாற்று நிலை அப்படின்னா என்னது? இப்போ ஒரு நாடு இருக்காங்க, அந்த நாட்டுல வந்து 1000 மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 1000 மக்கள் தொகை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும்னா அந்த நாட்டுக்கு ஒரு கருவுறுதல் விகிதம் வேணும். ஏன்னா இறந்துகிட்டே இருப்பாங்க, மக்கள் தொகை குறைஞ்சிட்டே இருக்கும், அப்ப பிறந்துகிட்டே இருக்கணும். அப்ப இறப்புக்கையும் பிறப்பையும் காம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒரு கருவுறுதல் விகிதத்துக்கு பேர் தான் மாற்று நிலை கருவுறுதல் விகிதம் அப்படி சொல்லுவாங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மக்கள் தொகை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கருவுறுதல் விகிதம் 2.1 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தற்பொழுது இருக்கு. ஓகேங்களா. சோ உலகில் எதிர்கால நிலை கருவுறுதல் விகிதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் உலக அளவில் அப்படின்னு சொல்றாங்கன்னா 204 நாடுகள்ல 155 நாடுகள் மற்றும் பிராந்தியங்கள் 2050ல மக்கள் தொகை மாற்று விகிதத்தை விட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைவாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது மக்கள் தொகை வந்து மாற்று விகிதத்தை விட குறைவாகிடும். அப்போ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் குறையும் சொல்றாங்க. 2100ல இந்த பட்டியலில் 198 நாடுகள் இணைவாங்க. 2050ல 155 நாடுகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ கருவுறுதல் விகிதம் சரிவாவதற்கு காரணம் என்ன? அது இந்தியாவா இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, சரிவை நோக்கிய பயணத்துல தான் இருக்கு. சோ காரணம் என்ன அப்படின்னா பெண்கள் கல்விக்கான அணுகல் அதிகரிப்பு. சோ பெண் கல்வி அதிகமாவதனால குழந்தை பிறப்பு அப்படின்றத அவங்க கண்ட்ரோல்டு மெஷர்ஸோட வச்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் நவீன கருத்தடை சாதனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அதையும் இன்டேக் பண்ணிக்கிறாங்க. சோ மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கை நிறைய இருக்கு. ஓகேங்களா. சோ நம்ம கூட ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படின்றதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படின்றது இந்தியாவில் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் தான் கருவுறுதல் விகிதம் சார்ந்தே. கருவுறுதல் விகிதம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது ஒரு ஆண்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது தான் கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உலக அளவுல நைஜீரியால தான் மிக அதிக கருவுறுதல் விகிதம் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு 6.49 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர் உலகிலேயே மிக குறைவான கருவுறுதல் விகிதத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. 0.83 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொத்த கருவுறுதல் விகிதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல ரொம்ப அழகா பேசிக்கான டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை தான் கருவுறுதல் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு தெரியணும். சோ இது 2023ல கேட்கப்பட்டதா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் எந்த பறவை இனத்தை பாதுகாக்க உச்சநீதிமன்றம் நிபுணர் குழுவை அமைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா. சோ இந்த பறவை இனத்தை பாதுகாப்பதற்கு தான் உச்சநீதிமன்றம் நிபுணர் குழுவை அமைச்சிருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ மேற்கூறிய பறவை இனங்கள் ஆப்ஷன்ஸ்ல எதற்காக வைக்கப்பட்டது? பைடு எவோசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை இனம் தமிழ்நாட்டில் நஞ்சராயன் ஏரியில முதல் முறையாக தென்பட்டது அப்படின்னு விஷயம் படிச்சோம். நஞ்சராயன் ஏரி தமிழ்நாட்டின் எத்தனையாவது பறவைகள் சரணாலயமாக மாற்றப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஸோ அடுத்து வல்ச்சர், அதாவது பிணந்தின்னி கழுகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிணந்தின்னி கழுகுகள் வந்து டிகோஃப்ளினாக் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைகள்ல வலி நிவாரணியாக பயன்படுத்துவதன் மூலமாக அந்த கெமிக்கல் வந்து பயோ மேக்னிபிகேஷன்ஸ் ஆகி இந்த வல்ச்சர் உடைய இனத்திற்கு அழிவை நோக்கி பயணிப்பதற்கு காரணமாக அமைதுன்னு சொல்லிட்டு டிகோஃப்ளினாக் அப்படின்னு சொல்ற பெயின் கில்லரை வந்து தடை பண்ணாங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் சைபேரியன் கிரெயின் அப்படின்றது வலசை செல்லக்கூடிய பறவை. மிக தூரமாக வலசை செல்லக்கூடிய பறவைகள்ல சைபேரியன் கிரெயினும் ஒன்று. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் ஆர்டிக் 10 அப்படின்ற ஒரு பறவை படிச்சிருப்போம். மிக அதிக தூரம் வலசை செல்லக்கூடிய பறவை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படின்ற பறவையை பாதுகாப்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க. ஸோ நிபுணர் குழுவிற்கான பணி என்ன? பறவையின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை சமநிலைப்படுத்துவது தான் அந்த நிபுணர் குழுவுடைய பணியாக பார்க்கப்படுது. சரிப்பா, இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படின்ற பறவை வந்து எங்க அதிகமாக காணப்படுது? ராஜஸ்தான் மற்றும் குஜராத்ல காணப்படுது. இந்த பறவையோட அறிவியல் பெயர் என்ன? அட்டியோட்டஸ் நிக்ரிக்ஸப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அச்சுறுத்தலுக்கு காரணமானவை நிறைய பகுதிகளில் வேட்டையாடிடுறாங்க. அது போக நிலத்தில் வாழக்கூடிய நாய்களோடு மோதல் ஏற்பட்டு இறப்பு நேரிடுது. ஸோ வாழ்விட இழப்பும் அதிகமாக ஏற்படுது. அதோடைய சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி இந்த பறவை இனத்துடைய நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்டவணை 1 வைக்கப்பட்டுள்ளது. IUCN பட்டியலில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கு. ஸோ அதனாலதான் உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு நிபுணர் குழுவை அமைச்சு இந்த பறவை இனங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை செஞ்சிருக்காங்க. சரி, கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அடுத்து வாங்க நம்ம ஒரு புக் கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த புக் கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி நிபுணர் குழுவை தான் நியமிச்சிருக்காங்க. ஸோ நிபுணர் குழுனா எப்படி இருப்பாங்க? பறவை இனங்களை பாதுகாப்பதற்கு கண்டிப்பாக ஆர்னித்தாலஜிஸ்டா தான் இருப்பாங்க. ஆர்னித்தாலஜிஸ்ட்னா யாரு? பறவைகளை பற்றி படிக்கக்கூடிய நபர்கள் தான் ஆர்னித்தாலஜிஸ்ட். அப்ப இந்தியாவின் பறவை மனிதனே ஒருத்தர் சிறப்பாக அழைக்கப்பட்டாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா சலீம் அலி, சலீம் மொய்சுதன் அப்துல் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் எப்போ பிறந்தாரு? 1896 நவம்பர் 12 பிறந்தாரு பம்பாயில. ஸோ 1987 வரைக்கும் இருந்தவர். ஸோ 10 வயதிலேயே பறவைகள் மீது ஆர்வம் கொண்டவர். இவர் 2 புக்கு ஃபேமஸான புக் எழுதியிருக்காரு. ஒன்று இந்திய பறவைகளின் புத்தகம், இன்னொன்று இந்தியா பாகிஸ்தான் பறவைகளின் கையேடு. இந்த 2 புத்தகங்களும் ரொம்ப ஃபேமஸ். இவருடைய சுயசரிதை பற்றி கூறக்கூடிய புக் ஒரு தடவை TNPSC கேட்டிருக்காங்க. ஒரு குருவியின் வீழ்ச்சி, ஃபால் ஆஃப் அ ஸ்பாரோ அப்படின்ற புக் தான் இவருடைய சுயசரிதை அப்படின்னு தெரியணும். இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1958 பத்ம பூஷன், 1976 பத்ம விபூஷன், 1985 மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1990 87 இறந்துறாரு. 90 இவரை நினைவை போற்றும் விதமாக சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாறு மையம் அப்படின்றத தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமுல் பால் பொருட்கள் எந்த நாட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை அமெரிக்கா அப்படின்னு தெரியணும். சோ பால் பொருட்கள் எப்படி அறிமுகப்படுத்துறாங்களோ அது மாதிரி இந்தியாவின் கல்வி நிறுவனங்கள் சில நாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை IIT வந்து முதல் முறையாக எந்த வெளிநாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா அங்க வளாகத்தை திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? தான்சேனியா அப்படின்னு தெரியணும். ஸோ இலங்கையில வளாகத்தை திறப்பதற்கு முற்பட்டு இருக்காங்க. ஸோ டெல்லி IIT வந்து ஐக்கிய அரபு எமிரேத்துல வளாகத்தை திறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா படிச்சிருந்தோம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, அமுல் பால் பொருட்கள் எந்த நாட்டில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அமெரிக்கா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அமுல் நிறுவனம் வந்து குஜராத் கூட்டுறவு பால் சந்தை கூட்டமைப்பாக திகழக்கூடியது. ஸோ இதோடைய தலைமையகம் குஜராத்ல தான் இருக்கு. இவங்களுடைய செயல்பாடு இந்தியா முழுவதும் பால் பொருட்கள் விநியோகம் செய்வது. ஸோ அமுல் பிராண்டுடைய சிறப்பு பெயர் டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. தற்பொழுது அமெரிக்காவில் விற்பனை செய்வதற்கு அமெரிக்காவின் மிகவும் பழமையான நிறுவனமாகிய மிச்சிகன் பால் பொருட்கள் சங்கத்தோடு ஒப்பந்தம் இட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஸோ ஒரு மாதத்திற்கு முன்பு கூட
இந்திய பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அமுல் நிறுவனத்தை பத்தி, உலகின் மிகப்பெரிய பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமாக உருவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உலகின் மிகப்பெரிய அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இந்தியாவின் மிகப்பெரிய இல்ல. ஸோ உலகின் மிகப்பெரிய இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கால அறிமுகப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய பால் பொருட்கள் அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த புக் கண்டென்ட் அமுல் நிறுவனம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்க போறோம். 1950 ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம், அதுதான் அமுல், வர்கீஸ் குரியன் அவர்களால் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. 200க்கும் குறைவானவர்களை வச்சுதான் ஆரம்பிக்கப்பட்டது. விவசாயிகளிடம் தான் பால் பெறப்பட்டது. அந்த பெறப்பட்ட பால் மும்பை நுகர்வோர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இதுல விவசாய சமூகத்தினருக்கு நிறைய லாபம் கிடைச்சதுனால நிறைய பேர் இணைய ஆரம்பிச்சாங்க. 1960 ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த பால் கூட்டுறவு சங்கமாக மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த முறையினை பின்பற்ற முடிவு செய்து தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. 1966 அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நாடு தழுவிய வெண்மை புரட்சியை தொடங்கி வைத்தார். இந்த புரட்சிக்கு தலைவராக வர்கீஸ் குரியனை நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். 2010-11 ஆண்டில் உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவின் தரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் இடம் அப்படின்னு தெரியணும். சோ ஒயிட் ரெவல்யூஷன்ஸ், வெண்மை புரட்சி அப்படின்றது பால் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. பசுமை புரட்சி உணவு தானியங்களை அதிகப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. நீல புரட்சி மீன் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்களை அதிகப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. சோ 4வது இணை தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. சோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆபரேஷன் சங்கல்ப் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடற்படையுடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியணும். சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சி, விமானப்படை அப்படின்றது சார்பாக சமீபத்திய காலங்களில் தேஜஸ் விமானத்தை உள்நாட்டிலேயே அதிகமாக தயாரித்து மேம்படுத்துவதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருந்தாங்க பாதுகாப்பு அமைச்சகம் அப்படின்னு விஷயம் படிச்சோம். சோ அதுக்கப்புறம் கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி 1 ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சோ ராணுவ படையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15 ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டாலும் பரேட் அப்படின்றது பெங்களூர்ல முதல் முறையாக டெல்லியில இருந்து மாற்றப்பட்டு நடத்தப்பட்டது 2023. 2024 சமீபத்தில் லக்னோவில் இந்த ஜனவரி 15 ராணுவ தினத்தனைக்கான பரேட் வந்து லக்னோவில் நடத்தப்பட்டது அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. தற்பொழுது ஆபரேஷன் சங்கல்ப் அப்படின்றது கடற்படையுடன் தொடர்புடையது அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இதை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நோக்கம் என்ன ஆபரேஷன் சங்கல்ப்க்கு? கடற்படையின் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது. ஸோ தொடக்கம் 2023 டிசம்பர். தற்போதைய முயற்சி என்ன? நடைபெறும் நடவடிக்கைகளை மீண்டும் திசை திருப்பது அல்லது மேம்படுத்தும் நிகழ்ச்சி டெல்லியில நடைபெற்றிருக்கு. சோ அதனால இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெற்றிகரமான செயல்பாடு என்ன அப்படின்னா டிசம்பர் 14, 2023 இந்த ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. சோ அப்போவே மால்டா கொடியுடன் கூடிய MV ரியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரியர், அதாவது ஒரு கப்பல் வந்து கடத்தப்பட்டது. அதை வெற்றிகரமாக இந்திய கடற்படை மீட்டாங்க. சோ இந்த ஆபரேஷன் சங்கல்ப் தொடங்கப்பட்டு மார்ச் 23 தினத்தோடு 100 நாட்கள் நிறைவுற்றது. மேலும் இந்த ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கையை மேம்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் டெல்லியில நடந்தது அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? கடற்படை சார்ந்த நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க? கடல் எல்லைகளை பாதுகாப்பது தான் அவங்களுடைய முதன்மையான நோக்கம். பிற ஆயுத படைகளோடும் சேர்ந்து தேச நலனிற்காக என்ன பண்ணுவாங்க? கடற்படைகளை பாதுகாப்பாங்க. சோ அட்மிரல் அப்படின்றவர் தான் இதை நிர்வகிப்பாரு. 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவர் தளபதி, கடற்படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கடற்படை பிரிவுகளை உள்ளடக்கியதான் இந்திய கடற்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம்? கடல் சூழல் மண்டலம் தான் மிகப்பெரிய சூழல் மண்டலம் அப்படின்னு தெரியணும். சோ நீல பொருளாதாரம் குறித்த அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டு பயிலரங்கு எங்கு நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டெல்லியில நடத்தப்படுகிறது அப்படின்னு தெரியணும். சோ நீல பொருளாதாரம் அப்படின்னாலே கடல் வளங்களை மேம்படுத்துவதற்கானது அப்படின்னு தெரியணும். சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? சோ சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி கடல்களில் நடக்கக்கூடியது. ஸோ முதல் முறையாக சென்னையில் மகாபலிபுரத்தில் நடந்தது அப்படின்னு படிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மும்பையில் 3வது உலகளாவிய கடல்சார் மாநாடு அப்படின்றது நடைபெற்றது நம்ம படிச்சிருந்தோம். லட்சத்தீவுல என்ன பண்ணாங்க? INS ஜடாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்படை தளத்தை சமீபத்திய காலங்களில் புதிதாக உருவாக்குனாங்க அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ தற்பொழுது நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டெல்லியில நீல பொருளாதாரம் குறித்து அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டு பயிலரங்கு அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுல பல்வேறு அமைச்சகங்களை இணைக்கக்கூடிய வகையில நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இதை நடத்திய அமைச்சகம் புவி அறிவியல் அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலந்து கொண்ட சர்வதேச அமைப்புல சார்பாக கலந்து கொண்ட பிரதிநிதி அப்படின்னா உலக வங்கி சார்பாக பிரதிநிதிகள் இதுல கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. கூட்டு பயிலரங்கிற்கு காரணமான விஷயம் அப்படின்னா நீல பொருளாதாரம் தொடர்பான அறிக்கை தயாரிப்பிற்கு
சுற்றுச்சூழல் அமைச்சகம், அதுக்கப்புறம் புவி அறிவியல் அமைச்சகம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில அமைச்சகங்கள், வர்த்தக தொழில்துறை அமைச்சகம். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் எல்லோரும் சேர்ந்து நீல பொருளாதாரம் தொடர்பான அறிக்கைகளை தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த அறிக்கைக்கான தலைப்பு என்ன, இந்தியாவில் திறன் வாய்ந்த நீல பொருளாதார வளர்ச்சிக்கான பாதை அப்படின்ற தலைப்புல தயாரிக்கிறாங்க. ஸோ அறிக்கையில உள்ளடங்கிய விஷயங்கள் என்ன, ப்ளூ எக்கனாமி, பினா ப்ளூ எக்கனாமி, நீல பொருளாதாரத்திற்கான கொள்கைகள் அமல்படுத்துவது எப்படி, அந்த நீல பொருளாதாரத்திற்கான நிறுவனங்களை எப்படி வலுப்படுத்துவது, ஸோ புதுமையான நிதி வழிமுறைகளை எப்படி கையாளுவது. ஸோ இதற்கான வழிமுறைகளுக்கான அறிக்கைகள் தான் இப்போ பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுல சர்வதேச அமைப்பாகிய உலக வங்கி ஈடுபடுறாங்க. ஸோ நீல பொருளாதாரத்தை மையமாக வச்சு நம்ம இந்தியாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு அதிகமான வருவாயை ஈட்டிட்டு இருக்காங்க, அவங்க தான் மாலத்தீவ்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, கடல் வளத்தை மையமாக கொண்டதாக மாலத்தீவின் பொருளாதாரம் இயங்குகிறது. நீல பொருளாதாரம் அப்படின்னே அழைப்பாங்க. ஸோ இவ்வகை நடவடிக்கைகளின் பாதுகாப்பிற்கும் நிலையான அபிவிருத்திக்கும் அடித்தளமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் உலக வங்கி நிறைய விஷயங்கள் ஈடுபடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ கூட நீல பொருளாதார உந்துதலுக்கு ஈடுபடுறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ கீழ்காணும் திட்டங்களில் எந்த திட்டத்திற்கும் உலக வங்கியின் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது, புதுவாழ்வு திட்டத்திற்கு உலக வங்கி நிதி கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் நல்வாழ்வு திட்டங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா தான் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது, டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெல்லியில வந்து குடிமை பணிகள்ல தேர்வானவர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, மத்திய அரசு இருக்கா, லெப்டினன்ட் கவர்னருக்கு இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் வந்து சமீபத்திய காலங்கள் என்ன பண்ணாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய மசோதாவை பாஸ் பண்ணி அதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ தமிழ்நாடு என்ன பண்ணாங்க, ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இப்போ குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது யாரு அப்படின்னா கேரளா அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். ஏன் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க, ஸோ மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ரொம்ப நாளா நிறுத்தி வச்சிருக்காங்க, அதனால அவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிலுவையில் உள்ள மசோதா பல்கலைக்கழகம், கூட்டுறவு போன்ற துறையுடன் தொடர்பானதாக இருக்கு. ஸோ கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, பண மசோதாவையே ஜனாதிபதி பரிசீலனைக்கு அங்கிருந்து ஆளுநர் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநர் வந்து இப்படி தனிச்சையான அதிகாரத்தில் செயல்படுறாரு, இது ஆர்டிகல் 14 மற்றும் ஆர்டிகல் 21 படி அரசமைப்பிற்கு எதிரானதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரம்பு எல்லை, கூட்டுறவு போன்ற துறைகள்லாம் மாநில அரசுக்கு உட்பட்ட வரம்பு எல்லைக்குள்ள சட்டம் கிரியேட் பண்ணி மசோதாவை அனுப்பி வச்சாலும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்திய காலங்களில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க, பஞ்சாப் இது மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருப்பாங்க. ஸோ அப்போ சொல்லியிருப்பாங்க, மாநில சட்டப்பேரவைகள் இயற்றக்கூடிய மசோதாக்களுக்கு கூடிய விரைவில் ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். சட்டத்துறையில இந்திய குடியரசுத் தலைவருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவது, மக்களவையை ஒத்திவைப்பது, மக்களவையை கலைப்பது, அந்த அதிகாரம்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஸோ மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. நாடாளுமன்ற கூட்டங்களின் துவக்க உரையை நிகழ்த்துவது அவர்கிட்ட தான் இருக்கு. நிதி சாராத முன்வரைவுகள் மீது முழுமையான அல்லது தற்காலிக மறுத்தளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். நிதி சாராத முன்வரைவுகளை தான் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா, சில வகையான முன்வரைவுகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாக அனுமதி பெற வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பண மசோதாவுக்கு பிரியர் அனுமதி அப்படின்றது வாங்கணும் குடியரசுத் தலைவர் கிட்ட. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற நடப்பில் இல்லாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வெவ்வேறு குழுக்களிடையே அறிக்கைகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்களவையின் இடைக்கால அவை தலைவரை நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் தொடர்பான சட்டங்களை நீட்டிப்பது, மாற்றியமைப்பது மற்றும் நீக்குவது அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுத்தளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ பின்வரும் இந்திய அரசமைப்பு எந்த விதி உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை அதிகாரத்தை வழங்குகிறது? ஆர்டிகல் 136. அதனப்பா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், அதாவது இப்போ உயர்நீதிமன்றத்துல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கேசஸ் போகுது அப்படின்னா உயர்நீதிமன்றத்துல சர்டிஃபைடு வாங்கிட்டு வந்தா தான் உச்சநீதிமன்றம் அந்த கேஸ் எடுப்பாங்க. சோ அதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இது பத்தி 136ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். சோ ஆளுநருக்கான அதிகாரங்கள் சார்ந்து இந்திய
அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல் 153 ஆளுநர் பதவி பத்தி பேசுது, கரெக்டா? கரெக்ட். ஆளுநர் 156 ஆளுநர் பதவி காலம் பத்தி பேசுது, கரெக்ட். ஆர்டிகல் 154 ஆளுநர் நிர்வாக அதிகாரம் பத்தி பேசுது, கரெக்ட். ஆர்டிகல் 155 என்னது? ஆளுநர் பதவி நீக்கம் பத்தி பேசுது, இல்ல பதவி நியமனம் பத்தி பேசுது. அப்ப ஆளுநர் பதவி நீக்கம் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக்க பார்க்கலாம். அயர்லாந்தின் இளம் வயது பிரதமராக தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் அப்படின்னா சைமன் ஹாரிஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து மாஸ்கோவில், ரஷ்யாவின் தலைநகராகிய மாஸ்கோவில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு இசை நிகழ்ச்சியில. சோ யார் அப்படின்னா இஸ்லாமிய தேச அமைப்பு, IS அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு அவங்க ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. 133 உயிரிழப்பு நடந்திருக்கு. சோ யுனெஸ்கோவின் தற்காலிக பட்டியல்ல ஒரே மாநிலத்திலிருந்து 6 இடங்கள் அப்படின்றது தேர்வாகி இருக்கு. சோ அந்த மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் அப்படின்னு தெரியும். அனுராதாபுரம் உட்கட்டமைப்பு வசதிக்கு இந்தியா வந்து நிதியுதவி கொடுக்குறா சொல்றாங்க. அனுராதாபுரம் எங்க இருக்கு? இலங்கையில இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தம்மபாணி அப்படின்றது எந்த இடத்துடைய பழைய பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ கேலோ இந்திய ஜூனியர் பெண்கள் நீச்சல் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் நடைபெற்றது அப்படின்னு தெரியணும். சமீபத்திய காலங்களில் தேசிய விளையாட்டு போட்டி கோவால் நடந்தது. சோ சைனால நடந்த தடகள விளையாட்டு போட்டியில எந்த மாநிலம் அதிகமான பதக்கங்களை வென்றாங்க? ஹரியானா. கேலோ இந்திய விளையாட்டு போட்டி சமீபத்தில் நடந்ததுல எந்த மாநிலம் அதிகமான பதக்கங்கள் வென்றாங்க? மகாராஷ்டிரா. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சோ ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ தற்பொழுது ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். நேத்ராவதி நதி நீரிணை மேம்பாட்டு திட்டத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தொடங்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். பாஸ்மதி அரிசியை சட்டவிரோதமாக பயிரிடக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இந்தியாவின் கருவுறுதல் விகிதம் அப்படின்றது 2021 எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். 1.9 இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது 2050க்கு போகையில குறையுது, 2100க்கு போகையில இன்னும் குறையுது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை இனத்தை பாதுகாப்பதற்காக நியமனர் குழுவை வந்து உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்காங்க. அமுல் வந்து முதல் முறையாக தன்னுடைய பால் பொருட்கள் விற்பனைக்கு அமெரிக்காவை தேர்வு செஞ்சிருக்காங்க. அமெரிக்கால அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஆபரேஷன் சன்கல்ப் அப்படின்றது கடற்படையுடன் தொடர்புடையது அப்படின்னு விஷயம் படிச்சோம். நீல பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக நீல பொருளாதாரத்திற்கான அறிக்கைகளை பல்வேறு அமைச்சகங்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க? உருவாக்குறாங்க. இதுக்கு நிகழ்ச்சி நடத்துறாங்க எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? புவி அறிவியல் அமைச்சகம் அப்படின்னு பார்த்தோம். கேரளா வந்து உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சைமன் ஹாரிஸ் அப்படின்றது அயர்லாந்துல இளம் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்தோம். கேலோ இந்திய ஜூனியர் பெண்கள் நீச்சல் போட்டி சென்னையில் நடைபெற்றது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். எனக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.